ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒன்று தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கி வந்தாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 விசிலுக்கு வேக வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இங்கே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் கூட நான் ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேன். மட்டன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த தண்ணி மட்டும் போதும். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மட்டன் கூட. இந்த கலந்து விட்ட மட்டனை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா பச்சை வாசம்லாம் போயிட்டு வெந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இருந்த தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு 1 ஸ்பூன் நெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்தோன்னா. நான் அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி இறக்கிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக சூடான மட்டன் சுக்கா ரெடி. ரொம்பவே சிம்பிள், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில்